Hello everyone. In today's class we are going to see how to change indirect speech into direct speech. இது நாள் வரைக்கும் ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் வரக்கூடிய வாக்கியங்களை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன விதிமுறைகள்லாம் பின்பற்றினோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விதிமுறைகள் அப்படியே ரிவர்ஸில் பண்ணினா தட் இட் செல்ஃப் இஸ் இம்ப்ளாய்டு தட் ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற முடியும் அப்படின்றது. இருந்தாலும் ஒரு குறிப்புகள் கொடுத்துட்டு அந்த வகுப்புக்குள்ளே போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த குறிப்புகளை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல கன்ஜங்ஷன் அப்படின்ருக்கு. இந்த கன்ஜங்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கியம்னு பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வாக்கியத்தில் என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் அப்படின்றது போட்டோம். ஸோ அந்த தட் அப்படின்னு இருந்ததுனாலே அது ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த தட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்ரிலேயும் அந்த தட் அப்படின்றது வரும். ஸோ அந்த வாக்கியத்தை பார்த்துட்டு இன்டைரக்டில் தட்டுன்னு இருந்ததுன்னு சொன்னாக்கா அது எக்ஸ்க்ளமேட்ரியா அப்படின்னு பார்க்கலாம். அதில் எப்படின்னு சொன்னால் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சில வார்த்தைகள் வரும், எக்ஸ்க்ளைம்டு இல்லையா, அந்த மாதிரி சில வார்த்தைகள் வரும். அது என்ன வரும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இன் இன்டைரக்ட் ஸ்பீச் விச் வி நீட் டு சேஞ்ச் ஆஸ் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளமேட்ரிக்கும் தட் அப்படின்றது வரும். அப்புறம் எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு வரும்போது வித்தின் கோட்ஸ்குள்ளே அந்த ஹி எக்ஸ்க்ளைம்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ அது நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். அப்புறம் என்ன பார்த்தோன்னு சொன்னாக்க மெயினாக WH கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த WH கொஷின் முடிஞ்ச முடிச்சும் அப்படியே தான் வரும். தட் இஸ் WH வேர்டு அப்படின்றது அப்படியே தான் வரும். ஸோ ஒரு விளக்கம் நான் அப்படியே படிச்சுட்றேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, பிகாஸ் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஃபஸ்ட்டு ஒன் கன்ஜங்ஷன். இஃப் வி கெட் தட் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ஆல்சோ வில் பி யூஸிங் தட், அது தெரியும். ஸோ அப்படின்னு இருந்ததுன்னா அதுவும் நமக்கு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணும்போது அந்த தட்டை எடுத்துகிட்டு பண்ணணும். பட் வில் பி யூஸிங் எக்ஸ்க்ளைம்டு, விஷட் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணுவோம். மெயினில் வரும்போது ஹி எக்ஸ்க்ளைம்டு, ஹி விஷட் அப்படின்ற மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன வருதோ அது வரும். அப்புறம் என்ன அது ஒண்டி தான் வருமானு கேட்டிங்கனாக்கா எஸ், நிறைய வரும். sorrowfullyன்னு வரும், cheerfullyன்னு வரும், அலாங் வித் தட் அதோடு சேர்ந்து வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நார்மலாக அட்வைஸ், ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட்டும் வருது இல்லையா. இந்த ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட்னு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னாக்கா டு அப்படின்ற வார்த்தையை சேர்த்துருப்போம். த டீச்சர் ஆர்டர்ட் ஹிம் டு அப்படின்ற மாதிரி வரும். டு கெட் அவுட், வெளியில் போன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படின்னு சொன்னால் அந்த டூ அப்படின்னு வந்ததுன்னா இட் இஸ் அன் ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நார்மலாக டூ அப்படின்ற வார்த்தை வந்ததுனாலே அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டூன்னு வந்திருக்கான்னு பாருங்கள். டு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கா, டு கோ அவுட், டு பிரிங் த பாட்டில், டு பிரிங் த புக் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னு சொன்னால் அது ஆர்டர் ஆர் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நாட் டு அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் பார்த்தோன்னு சொன்னால் நெகட்டிவாக இருக்கக்கூடியது. டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்கன்னா டோன்ட் மேக் நாய்ஸ்னால் இட் இஸ் அன் ஆர்டர் அப்படி இட் இஸ் அன் ஆர்டர். அந்த டீச்சர் சொல்கிறாங்க, அப்போ டோன்ட் மேக் நாய்ஸ் சொல்கிறாங்க. நாட் டு மேக் நாய்ஸ் வரும்போது டோன்ட் மேக் நாய்ஸ் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். ஓகே, இஃப் யூ கெட் அ கொஷின் வேர்ட் வந்ததுன்னு சொன்னால் WH அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு சொன்னால் இட் இஸ் ஆஸ்கிங் அ கொஷின், ஒரு கேள்வி கேட்குறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ கேள்வி கேட்கும்போது என்னன்னு சொன்னால் அந்த கொஷின் வேர்டு அப்படியே வந்துடும், அதை மாற்ற மாட்டோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இஃப் யூ கெட் இஃப் ஆர் வெதர், ஒரு வாக்கியத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இஃப் இல்லைனா வெதர் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இட் பிகம்ஸ் எஸ் ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஷின் வந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு பேஸ் பண்ணி அதை அப்படியே யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் ஆஸ் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது கன்ஜங்ஷன்ஸ் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். டென்ஸ் எப்படி மாறும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். டென்ஸ் எப்படின்னு சொன்னால் இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில்
ரிப்போர்ட்டட் வேர்ப் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங் வேர்பு, அப்புறம் ரிப்போர்ட்டட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் இருக்குதான்னு பாருங்கள். ஓகே, the reported verb should be changed to எப்படி வரும் அப்படின்னு பார்க்க. தட் இஸ் இப்படி வச்சுக்கலாம். நமக்கு இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குது, இந்த இடத்துல ரிப்போர்ட்டட் வேர்ப் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டட் வேர்பில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்கள். அது வந்து சப்போஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும். அது பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாறும். அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்கள். I'll start. In indirect speech, if the reported verb and the reporting verb appears in past tense, ரெண்டுமே past tenseல இருந்ததுன்னு சொன்னால், the reported verb should be changed as present tense. The reporting verb வந்து present tenseஆக சேஞ்ச் பண்ணும். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வேர்பும் ரிப்போர்ட்டட் வேர்பும் பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால், இந்த ரிப்போர்ட்டட் வேர்ப்னு சொல்லக்கூடிய ரெண்டாவதாக வரக்கூடியதை வந்து தட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றிடணும். பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றிடணும். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இன் பாஸ்ட் டென்ஸ், ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகேயா, தென் த ரிப்போர்ட்டட் வேர்ப் ஷுட் பி சேஞ்ச்ட் ஆஸ் பாஸ்ட் டென்ஸ். If the reporting verb in the past tense and the reported verb in past tense, then the reported verb should be changed. அதாவது இப்படி வச்சுக்கோங்க. I am not let me be very clear in this. If the reporting verb is in past tense and if the reported verb is in past perfect tense, அப்போ அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். முதல்லையே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த லைன் படிக்கும்போது I got a bit confused. அதான் I repeat once again. If the reporting verb in past tense and the reported verb should be changed as past, அதாவது past perfectஆக இருந்ததுன்னு சொன்னால் அதை past tenseஆக மாற்றணும் அப்படின்றது தான். If the reporting verb in present tense, reporting verb வந்து present tenseல இருக்குது இல்லையா. He says, that is he asks அப்படின்ற மாதிரி வந்ததுன்னு சொன்னாக்க அது present tenseல இருக்குது. அண்ட் எப்படின்னு சொன்னால், இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் ப்ரெசென்ட் ஆர் ஃபியூச்சர்னு கூட வச்சுக்கலாம். அது ப்ரெசென்ட் டென்ஸ்லையும் இருக்கலாம், ஃபியூச்சர்லையும் இருக்கலாம். த ரிப்போர்ட்டட் வேர்ப் cannot be changed and stay as such. When you have a reporting verb which comes in எதில் வருதுன்னா ப்ரெசென்ட்டில் வருது, ஃபியூச்சரில் வருதுன்னு சொன்னால், இந்த ரிப்போர்ட்டட் வேர்பில் வந்து சேஞ்ச் வராது, அப்படியே தான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நாலாவது பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். இப்போ இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இன் எனி டென்ஸ், ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து என்ன டென்ஸில் வேணாலும் இருக்கட்டும், லெட் இட் பி ப்ரெசென்ட், லெட் இட் பி பாஸ்ட், லெட் இட் பி ஃபியூச்சர், எது வேணாலும் இருக்கட்டும், என்ன டென்ஸில் வேணாலும் வரும். பட் இந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து யூனிவர்சல் ட்ரூத் பற்றி சொல்லிச்சுன்னு சொன்னால், ஜென்ரலி அக்செப்டட் ஃபேக்டை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது அதில் மாற்றம் வராது, அந்த டென்ஸ் வந்து மாற்றம் வராது. அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்லேயும் இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லேயும் இருக்கலாம். ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து இட் வில் நாட் ஹாவ் எனி சேஞ்ச், இட் வில் நாட் ஹாவ் எனி இம்பேக்ட். ஜஸ்ட் பிகாஸ் எப்போ இம்பேக்ட் வராது அப்படின்னு சொன்னால், யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி இந்த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னா இந்த சன் ரோஸ் இந்த ஈஸ்ட்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் அது வந்து ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம், அதை அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகேயா. அப்புறம் தேர்ட் பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட்டு டென்ஸ் பார்த்தோம். முதல்ல கன்ஜங்ஷன், ரெண்டாவது டென்ஸு, மூணாவது வந்து சேஞ்ச் ஆஃப் நியர்னஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரூல் நம்பர் 5ல் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரூல் நம்பர் 5ல் வந்து டுடேனா தட் டே, டுமாரோனா த டே பிஃபோர் இல்லையா, த டே ஆஃப்டர்னா த நெக்ஸ்ட் டே அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரூல் நம்பர் 5. ஸோ நீங்கள் ரூல் நம்பர் 5ல் வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றணும்னு சொல்லி சில போட்டிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இன்டைரக்டில் வரும். அது வந்ததுன்னு சொன்னால் அது அப்படியே டைரெக்டாக மாற்றணும்னு சொன்னால் அது ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில், அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, தென்னு தான் நவ் அப்படின்னு வரும், அந்த மாதிரி வார்த்தைகள். இஃப் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட் யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட்டர் வே. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு
என்னென்னலாம் தட் இஸ் சேஞ்சஸ் வந்து we need to adopt அப்படின்றத பார்த்தோம். ஒன்று வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கன்ஜங்ஷனில் வரும்போது என்னென்னா தட் அப்படின்றது பார்த்தோம். தட்டுன்றது ஸ்டேட்மெண்ட்டில் வரும்னு பார்த்தோம். தென் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் தட் வரும்னு பார்த்தோம். அதில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து அந்த எக்ஸ்க்ளமேட்ரியான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை டைரெக்டாக மாற்றும் போது exclaimed, sorrowfully, cheerfully, wished அப்படின்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் யூ கால் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். கொஷின் வேர்ட் அப்படி WHன்னு தான் WH வேர்ட் அது அப்படியே தான் இருக்கும், அதில் சேஞ்சஸ் வராது. அப்புறம் டென்ஸில் மாற்றம் வந்து எந்த மாதிரி வகையிலெல்லாம் டென்ஸ் மாறும் அப்படின்றத பார்த்தோம். முதல்ல பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னு சொன்னால் தென் ரிப்போர்ட்டிங் வேர்பில் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் ஆகுதுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்ததுன்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். தென் ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாறும். ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ நீட் டு நோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு திஸ் சப்ஜெக்ட். தட் இஸ் இந்த இன்டைரக்ட்லேருந்து டைரெக்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். இந்த ஃபவுண்டேஷனில் தயாராகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் யூ கேன் கீப் யுவர் லெக் அண்ட் எனி பிளேஸ் வேர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் வந்து இது போதும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கிளாஸில் நீங்கள் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். திருப்பி நான் அகெயின் இதை கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் நமக்கு டைம் பத்தாது இல்லையா. இருக்கக்கூடிய டைம் 10 minutes அப்படின்னு சொன்னால் அந்த 10 minutesல கிறிஸ்பியாக நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால அல்டிமேட் எய்ம் வந்து இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் டைம் டியூரேஷனை ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.